கிருபை அது இலவசமாய் கொடுக்கப்பட்டது. ஆனா தயவு உன் தலை மேல இருக்கா செக் பண்ணு. இன்னைக்கு உன்னை நம்பி ஆண்டவர் ஒரு திட்டத்தை உங்ககிட்ட பேசுறாரா? நல்லா புரிஞ்சு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே என் பேர்ல என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? நான் என்ன பண்ணும்? ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ ஒரு பாதையில போயிட்டே இருக்கிறேன், என்ன பண்ணும் ஏது பண்ணும் தெரியல ஆண்டவரே கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன செய்யணும் தெரியல, என் பேர்ல என்ன பிளான் வச்சிருக்கிறார் தெரியல, எனக்குன்னு என்ன திட்டம் வச்சிருக்கிறார் தெரியல, நான் என்ன செய்யணும் தெரியல. எனக்கு தலை மேல கை வச்சு சொல்லுங்க, எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்னே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எல்லாரும் என்னென்னமோ பண்றாங்க, என் கூட இருந்தவங்கலாம் மேல போயிட்டாங்க, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. கர்த்தருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைச்சா மட்டும்தான் உன் பேர்ல என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அது அவர் உங்ககிட்ட பேச முடியும். அந்த தயவு எப்படி கிடைக்கும்? அவர் விரும்புகிற தாழ்மையும் கீழ்ப்படிதல் உனக்குள்ள பூரணப்படணும். அவர் விரும்புகிற தாழ்மையும் கீழ்ப்படிதலும் அவர் விரும்புகிற அளவுல உன் கூட இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அவர் உன் தலைமையில அந்த ஒரு பாரத்தை வைப்பார். இல்ல அவருக்குள்ள இருக்கிற பாரத்தை உனக்குள்ள வைப்பார், அவருக்குள்ள இருக்கிறதான அந்த திட்டத்தை உனக்குள்ள வைப்பார். ஆனா அவர் விரும்புகிற தாழ்மையும் கீழ்ப்படுதல் இல்லாம உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் தேவனுக்காக இதே செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அங்கேயே தான் இருப்பேன். புரிஞ்சுங்களா? தயவு பெற்றவங்க ஒரே ஸ்தலத்தில் இருக்க மாட்டாங்க. தயவு பெற்றவங்க வளர்ந்து கொண்டே இருப்பாங்க. தயவு பெற்றவங்க ஓடிக்கொண்டே இருப்பாங்க. தயவு பெற்றவங்க சித்தத்தை செய்வாங்க. தயவு பெற்றவங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களா இருப்பாங்க. ஃபேவர் 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 ஃபேவர். புரிஞ்சா இல்லைங்களா? ஃபேவர் வந்தாலே விஷன் வந்துடும். If the favor of the Lord is upon you, there is a great vision and a great assignment upon your life. ஒரு பெரிய திட்டமும் தரிசனமும் பேர்ல இருக்கு. தயவு உன் மேல இறங்கிடுச்சுன்னா உடனே நீ ஒரு தரிசனத்தை பெற்றெடுத்துருவேன். புரிஞ்சா இல்லைங்களா? அந்த தயவு இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. நீ சும்மா அப்படியே வருவ போவ 10 வருஷம் விசுவாசி இருந்தாலும் என்ன செய்த கர்த்தருக்காகனா நான் என்ன செய்யணும்? வாரம் சர்ச்சுக்கு வரோம், காணிக்க போடுறோம், தசம்பாகம் கொடுத்துட்டு போறோம், எல்லாமே கரெக்டாக இது இருந்தா போதுமா? அப்ப இன்னும் கிருபை, ஓகே, கிருபை பெற்ற நீ தயவையும் பெற வேண்டும்.